நீங்க கொடுத்த ஊசியை தான் போட்டேன். எப்பவும் கோமா ஸ்டேஜ்ல தானே இருப்பாரு. திடீர்னு ஏன் இப்படி நடக்குது? நடுவுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? செத்துக்கிட்டு போவாரா? டாக்டர் இப்போதைக்கு அவர் சாக கூடாது. இன்வெஸ்டிகேஷன் போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு போனா நான் மாட்டிக்குவேன் டாக்டர். ஏங்க நீங்க மாட்டினா நானும் தானே மாட்டுவேன். இங்க பாருங்க, நடுவுல வேற ஏதோ டோஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளா கொடுக்காம இப்ப திடீர்னு கொடுத்ததுனால உடம்பு இப்படி தூக்கி தூக்கி போடுது. உங்களை தவிர அந்த ரூம்குள்ள வேற யாராவது போவாங்களா? என்ன தவிர நர்ஸ், இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள் அவ, என் தங்கச்சி எல்லாரும் தான் போவாங்க. ஆனா இன்ஜெக்ஷனை மாத்தி போடுற அளவுக்கு அங்க யாருமே இல்லையா டாக்டர்? சரி டாக்டர், இப்ப அவர் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? இருக்காதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் அவர் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். கண்ணை முழிக்கவும் கூடாது, சாகவும் கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. நான் வேற ஒரு பவர்ஃபுல்லான டோஸ் தரேன். அதுக்கப்புறம் அவர் இதே மாதிரி எப்பவும் இருப்பாரு. தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். சரி. ஜனமா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது ஜனமா. எனக்கு தெரியும் தமிழ், என் புள்ள திரும்ப வந்துருவான். அவன் இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அவன் நல்லாயிடுவான். தமிழ் என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறியா? எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அவர் பாட்டுக்கு எப்பவும் போல படுக்கையில இருந்தார். என்னைக்காவது எழுந்து நடந்துருவாருன்னு நாங்களும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவளோட ஆர்வ கோளாறால இன்னைக்கு அவரோட உசுருக்கே ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. நான் என்ன பண்ண? ஆமா, நீதான் பண்ண. வீட்டுக்குள்ள இருந்தவரை வெளியில கூட்டிட்டு போன. ஏதோ நீயே நர்ஸ் மாதிரி கூட இருந்த பாத்துக்கிட்ட. இது எல்லாம் தான் அவர் இந்த ஸ்டேஜுக்கு வர காரணமா இருக்குது. ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன டாக்டருக்கா படிச்சுட்டு வந்திருக்க? டாக்டரை விட உனக்கு விஷயம் தெரியுமா? அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் மீறி நீ பண்ணிக்கிட்டு இருந்தல, அதனால தானே அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அவர் என்னோட மாமா. அவர் நல்லா இருக்கணும்னு தான் நான் பாப்பேன். நான் அதை மட்டும் தான் பண்ணேன். அதுக்கும் இப்போ நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நீ வாய மூடு. சம்பந்தம் இல்ல நீ சொன்ன நான் நம்பிடுவேனா? நான் அடிச்சு சொல்றேன், நீ தான் கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்க. மீனா, இவளாலதான் கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு ஏதோ தப்பா இருக்கு. ஏய் சொல்லு, ஏதாவது இன்ஜெக்ஷனை மாத்தி போட்டியா? இல்ல மாத்திரை மருந்து தான் ஏதாச்சும் மாத்தி குடுத்தியா? சொல்லி தொலை. கணேசா, நிறுத்துன. உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? மீனா, அவளுக்காக உன் அண்ணனையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? தமிழ் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. அவளை இப்படி அபாடமா பேசுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஓஹோ, மருமகளுக்கு சப்போர்ட் பண்றியா மீனா? அப்ப இந்த அண்ணன் சொல்றது தப்பு. இந்த அண்ணனுக்கு உன் புருஷன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ற, அப்படிதானே? அப்படி சொல்லலன்னு. தமிழ் அவரை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். அவரை நம்ம ரத்த சொந்தம் கூட ஒரு பொம்மை மாதிரி ஜட மாதிரி தான் பாக்குறோம். ஆனா தமிழ் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்கா. ஏற்கனவே ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எதுக்கு புதுசா பாக்கணும்? கணேசா, ஒரே டாக்டர் கிட்ட பாக்கிறது கூட பிரச்சனையா இருக்கலாம்ல. இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது நல்லதுதான். அதுக்கு நீ ஏன் பதட்டமாகற? நான் எதுக்கு பதட்டப்பட போறேன்? என் மச்சான் நல்லபடியா எழுந்து நடந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். சிஸ்டர், இவரோட கேஸ் ஹிஸ்டரியை கொடுங்க. ஓகே டாக்டர்.
தமிழ் ஒரு நிமிஷம் உள்ள வாயேன். ம். அம்மா நான் வந்துடுறேம்மா. என்னாச்சு கீர்த்தி? தமிழ், இத்தனை நாள் உன் மாமனாருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டே தப்பு. என்ன சொல்ற கீர்த்தி? ஆமா, தப்பான மருந்தை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவரோட ஹெல்த்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல. அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அவரை கோமா ஸ்டேஜ்லயே வச்சிருக்கிறதுக்கு யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. உங்க ஃபேமிலிக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா அவங்க வீடு வரைக்கும் வந்து எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஹாஸ்பிட்டல்ல கூட டைப்ல இருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம் கீர்த்தி? இங்க இருக்கிற டாக்டர்ஸ் ஹெல்ப் இல்லாம இத பண்ணிருக்கவே முடியாது தமிழ். அதனால நீங்க டாக்டரை மாத்திருங்க. கீர்த்தி, பேசாம எங்க மாமாவை நீயே பாத்துக்கோயேன் ப்ளீஸ். அதுவும் பெட்டர் ஐடியா தான். இனிமே உங்க மாமாவை நானே பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. தமிழ், இந்த மருந்தை வாங்கிட்டு வா. இப்பதான் நான் மருந்தை வாங்கிட்டு வந்தா, இப்ப மறுபடியும் மருந்து வாங்க போறோம். ஏய் நில்லு. இந்த டாக்டர் என்ன சொல்றாங்க? எல்லாம் கரெக்டா தான் இருக்கான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க.